ஃப்ரெண்ட்ஸ், சிசிஐ துறையில தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு. மொத்தமா ஒரு 148 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. இளநிலை உதவியாளர் உட்பட வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். உங்களுக்கு சேலரி வந்து பாருங்க 40,000லேருந்து 1,40,000 இருக்கும். போஸ்டிங் தகுந்த மாரி சேலரி வேரி ஆகும். லாஸ்ட் டேட் வந்து 24 ஜூலைக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். தி காட்டன் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்ல தான் வந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு குடுத்துருக்காங்க. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட் கீழ வந்து வருது. ஸோ அதாவது ஜவுளித்துறை டிபார்ட்மெண்ட் கீழ வந்து வருது. இங்கேருந்து வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டா உங்களுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வேரியஸ் கேட்டகரியில குடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் 24 ஜூலைக்குள்ளார நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில போஸ்டிங்ஸை பொறுத்தவரைக்கும் பாருங்க உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல் கேட்டகரி, அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மேனேஜ்மென்ட் ட்ரெய்னி கேட்டகரி, அதுக்கப்புறம் ஜூனியர் கமர்ஷியல் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டகரி, ஜூனியர் அசிஸ்டன்ட் அதாவது இளநிலை உதவியாளர் கேட்டகரியில வந்து அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஜெனரல் கேட்டகரிக்குமே வந்து வேக்கன்சி இருக்கு. ஓவராலா வந்து ஒரு 180 பிளஸ் வேக்கன்சி 140 பிளஸ் வேக்கன்சி வந்து உங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க. இதில வந்து நீங்க இப்ப ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜெனரல் கேட்டகரிக்கு அப்ளை பண்ற மாரி இருந்தா 30 வேக்கன்சி இருக்கு. இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்க எனி டிகிரி நீங்க முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. 30 வயசு வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்து வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட்லயே அக்கவுண்ட்ஸ் கேட்டகரிக்கு வந்து 50 வேக்கன்சி இருக்கு. இதுக்கும் வந்து பாருங்க உங்களுக்கு இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அதாவது பிகாம் வந்து நீங்க முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் கமர்ஷியல் எக்ஸிக்யூட்டிவ்க்குலாம் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மேனேஜ்மென்ட் ட்ரெய்னிக்குலாம் சிஏ, சிஎம்ஏ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். மேனேஜ்மென்ட் ட்ரெய்னிலே மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு எம்பிஏ அக்ரி பிசினஸ் மேனேஜ்மென்ட் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அசிஸ்டன்ட் மேனேஜர்ல வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு பிஇல வந்து ஐடி சிஎஸ் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். அப்படி இல்லனா எம்சிஏ, அப்படி இல்லைனா வந்து எம்பிஏ, பிஜிடிபிஎம் இந்த மாரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ற மாரி குடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர்ல அஃபிஷியல் லாங்குவேஜ்க்குலாம் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரில வந்து நீங்க ஹிந்தி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ற மாரி குடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட்லாம் இல்லாம உங்களுக்கு ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷனுமே இருக்கு. அத நான் உங்களுக்கு பின்னாடி வந்து காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஜ்ல இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பாருங்க சேலரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேசிக் பே வந்து பாருங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல் கேட்டகரிக்குலாம் 40,000லேருந்து 1,40,000 இருக்கும். அதே ஜூனியர் அசிஸ்டன்ட் இந்த ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இதுக்கெல்லாம் வந்து பாருங்க 22,000லேருந்து 90,000 வரைக்கும் சேலரி இருக்கும். மேனேஜ்மென்ட் ட்ரெய்னிக்குலாம் 30,000லேருந்து 1,20,000 சேலரி. இதில வந்து இது எல்லாமே 22, 30,000, 40,000லாம் வந்து பேசிக் பே தான். இது இல்லாம அலவன்ஸ்லாம் வந்து வரும் உங்களுக்கு எக்கச்சக்கமா. இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான். நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் உங்களுக்கு வந்து 18 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும். ஸோ அதிகபட்ச வயது வரம்பு தான் உங்களுக்கு வந்து பாருங்க எஸ்சி, எஸ்டிக்குலாம் வந்து அந்த ஏஜ் லிமிட்லாம் இல்லாம எஸ்சி, எஸ்டிக்கு 5 இயர்ஸ் வந்து ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷன் இருக்கு. ஓபிசியா இருந்தா 3 இயர்ஸ் இருக்கு. பிடபிள்யூடியா இருந்தா 10 இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷன் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பொறுத்தவரைக்கும் ஜெனரல் இடபிள்யூஎஸ், ஓபிசியா இருந்தீங்கன்னா 1000 பிளஸ் இன்டிமேஷன் சார்ஜஸ் 500 இருக்கும். ஜிஎஸ்டியோட சேர்த்து 1770 வந்து வரும். அதே எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூடி இவங்களுக்குலாம் வந்து 590 வந்து உங்களுக்கான ஃபீஸ் வந்து இருக்கும். ஃபீஸ வந்து ஆன்லைன் மோட்லயே நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலைக்கு வந்து ஹவ் டு அப்ளைல வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. இந்த cartcop.org.in இந்த வெப்சைட்ல போய் தான் அப்ளை பண்ற மாரி இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இங்க இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துருக்காங்க. அத ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸாம் சென்டர் வந்து பாருங்க உங்களுக்கு சென்னை வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து சென்னை லொகேஷன்ல தான் உங்களுக்கான எக்ஸாம் சென்டருமே வந்து இருக்க போகுது. அதையும் நீங்க வந்து இதில செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில வந்து பாருங்க மினிமம் குவாலிஃபையிங் மார்க் வந்து இந்த சிபிடி எக்ஸாம்க்கு வந்து எவ்வளோ மார்க் எடுத்தா எலிஜிபிள் அப்படிங்கிறத கம்யூனிட்டி வைஸா குடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே இதில வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில வந்து பார்த்தோன்னா, உங்க எக்ஸாம்க்கான பேட்டர்ன் எல்லாமே கீழ குடுத்துருக்காங்க. அனெக்ஸர் 1ல வந்து குடுத்துருக்காங்க. இங்க வந்து பாருங்க உங்களுக்கு எந்த மாரி பேட்டர்ன்ல எக்ஸாம் இருக்கும். அதுக்கான சிலபஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ஒரு போஸ்டிங்க்கும் தனித்தனியா வந்து குடுத்துருக்காங்க. அத நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.